வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. நேற்று முதல்வர் அவர்கள் பேசிய வார்த்தை, மேற்கு வங்கத்தோட மோத தயார், எங்களோட மோத தயாரா? எடப்பாடியார் சொல்லுகின்ற பிரச்சார வார்த்தை, இரும்பு கொள்ளர் மாதிரி நாங்கள் அடித்து பட்டத்திட்டப்பட்ட இயக்கம் அதிமுக. விஜய் அவர்களுடைய கன்னியாகுமரி விசிட், சொல்லப்பட்டிருக்கிற தேர்தல் அறிகுறிகள், தேர்தல் அறிக்கைன்னு சொல்லலாமா, தேர்தல் அறிகுறிகள்னு சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா விட்டு விட்டு படிச்சிருக்கிறார் சில விஷயங்களை. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நான் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, ஆஷா போஸ்லே அவங்களுடைய மறைவு, ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகி. நம்ம ஜென்ரேஷனுக்கு ஓரளவுக்கு தெரியும், என்னோட உங்களுக்கு இன்னும் நிறையவே தெரிஞ்சிருக்கும், இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அவங்களுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, இந்திய சினிமா துறைக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பு. இப்படி பார்க்குறீங்க? லதா மங்கேஷ்கர் சகோதரிகள் அவங்க 50கள்லேருந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டிங்கேல்னு அழைக்கப்பட்டவங்க தான் அவங்க, லதா மங்கேஷ்கர். ரொம்ப தென்னிந்தியாவோடலாம் ரொம்ப தொடர்பு உள்ளவங்க லதா மங்கேஷ்கர். அவங்களுடைய சகோதரி இவங்க. லதா மங்கேஷ்கர்லாம் சிவாஜிக்கு சகோதரி மாதிரி, அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்போ அவங்களோட இணையாக வந்தவங்க தான் ஆஷா போஸ்லே. அவங்க நீங்கள் அந்த நல்லா சொல்லணும்னா கரெக்டான பாட்டுனா சுராலி ஆக்கேன்னு ஒரு பாட்டு வரும், யாதவங்கி பாரத்தில். சுராலி ரொம்ப ஹிட். அந்த பாடல் எப்போ 74 அந்த பீரியடில் வந்தது. அப்போ பார்த்துக்குங்க, அந்த அளவுக்கு அவங்க குரலும், அக்கா தங்கச்சி குரலில் அவங்க குரலும் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும். தமிழில் ஏகப்பட்ட பாட்டு, ஆறாரோ ஆறாரோன்னு பாட்டு வரும். கடைசியாக இந்த சந்திரமுகியில் கொஞ்ச நேரம் எந்த ஒரு காதல் பற்றி நான் நினைக்கிறேன். இவர் கொஞ்சம் ரொம்ப பாடல்லாம் பயன்படுத்தினார், நம்ம இளையராஜா. அந்த மாதிரி இவர்கள் எல்லோருமே நம்மளோட தமிழ் மக்களோட ரொம்ப நெருங்கி வாழ்ந்தவங்க தான். எஸ்பிபி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தமிழக மக்கள், இந்திய மக்கள், இந்தியாவை தாண்டி பாகிஸ்தான், இங்கெல்லாம் பெரிதும் விரும்பப்பட்ட இவங்க சிங்கர் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே, முகமது ரஃபி. இந்த மாதிரி எல்லாருக்குமே இசைன்றதுக்கு மொழி கிடையாது. ஏதோ அப்படியே தலையாட்டுவோம், காலாட்டுவோம், நம்மளை உருக்கும், அழ வைக்கும். ஆமாம். எனக்கெல்லாம் சில பாடல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும், ஏன் வருதுன்னே தெரியாது. மொழி புரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அந்த பாடல், அந்த பாடுற விதம்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். பிரம்மச்சாரியில் ஒரு பாட்டு வரும், இங்கே எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் பாட்டை முகமது ரஃபி இதில் பிரம்மச்சாரியில் பாடியிருப்பார். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நமக்கே கலங்கும். இந்த மாதிரி இவங்க பாடினது, லதா மங்கேஷ்கர் பாடின பாட்டெலாம் நீங்கள் அதே மாதிரி பழைய இவர் முகேஷ்னு ஒருத்தர் இருந்தார். இவருக்கு அவர் தான் யார், ராஜ்குமாருக்கு, ராஜ் கபூருக்கு அவர் தான். ஓகே. அவர் பாடின சில பாடல்லாம் பாட்டினா அப்படியே கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி முகலே ஆசம், அந்த படத்தில் சில பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா மொழி தெரியாது, காதலிக்கிறவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வரும். பியார்கி டர்னா நஹின்னு வரும், நமக்கு ஹிந்தி தெரியாததுனால தான். அந்த பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவர் ராஜ் கபூர் அவங்க அப்பா தான் உட்காந்துருப்பார், அந்த இது இவரா அக்பருடைய அப்பா ஹுமாயூனா. அக்பரா திலீப் குமாருக்கும் அந்த அந்த நடன பெண்மணிக்கும், அக்பருக்கும் அந்த நடன பெண்மணிக்கும் ஒரு காதல் இருக்கும். அப்போ அந்த அம்மா அந்த அரசவையில் பாடுவாங்க, காதலிக்கிறவங்க பயப்படக்கூடாது, பயந்தா இது கிடையாது அப்படின்னு. முகலே ஆசம் பாடல்லாம் அப்படி, அதில் இவங்க 2 பேருமே தான் இருப்பாங்க பாடல்கள். அந்த மாதிரி இவர்கள் இசையால் கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறை, 50களில் தொடங்கி பார்த்துக்குங்க, 75 ஆண்டுகள், 92 வயசு அந்த 92 வயசு. அப்போ இவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க, அவங்க ரொம்ப ஏர்லியராக வந்துட்டாங்க. அப்போ அந்த சகோதரிகளுடைய இதில் நம்ம கட்டுண்டு கடந்திருக்கோம் ஒரு 5-6 தலைமுறை. ஆமாம். நம்மளுக்கெல்லாம் இங்கே தமிழில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பழைய பாடல்களை இன்றைக்கி இருக்கிற தலைமுறையெல்லாம் கேட்டால் எங்களுக்குலாம் தெரியாது சார் அதெல்லாம் அப்படின்றாங்க. எங்கள் தமிழில் தான் மிகப்பெரிய ஆகச்சிறந்த டிஎம் சவுந்தரராஜன் இருந்திருக்காரு, அப்பா ஆகச்சிறந்த பிபி ஸ்ரீனிவாஸ் இருந்திருக்காரு, அழகான குரலுக்கு சொந்தம் வேலைன்னு ஏஎம் ராஜா இருந்திருக்காரு. ஜிக்கி குரல்லாம் நீங்கள், நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ அவங்க குரல், ஜமுனா குரல்லாம் நீங்கள் அந்த தேன்நிலவு படத்தில் ஒரு பாடல் வரும், நம்பியார் ஏமாத்திடுவார், அப்போ ஒரு பாட்டு வரும், அந்த படகு நம்பியார் படகு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த பாடு கேட்டிங்கன்னா அப்படி கண்ணில் தண்ணி வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு, அந்த குரலும் இதுவும்.
இந்த மாதிரி பல பாடகர்கள், மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், அந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள், எழுத்தாளர்கள், அந்த கவிஞர்கள். நீங்கள் இவர் கேவி மகாதேவன் எடுத்துக்கோங்க, எம்எஸ்வி. எம்எஸ்வி எந்த காலத்துலையுமே அடுத்தவங்களை காப்பி அடிச்சுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. இளையராஜாலாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி அடிச்சிருப்பாரு, பலர் அடிச்சிருப்பாரு, நீ ஊட்டிகிட்டு இருப்பாரு. ரசிகர்கள் சொன்னால் கோவம் வரும். அவர் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ நானே நம்ம இந்த சுராலியா பாட்டு வருதுல்ல, அதே மாதிரி யாதோ கி பாரத், அதெல்லாம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருப்பாங்க டியூனு. தமிழில் நாளை நம்மதே வேற அப்படி மாற்றி அடிச்சிருக்கேன். ஆமாம், நீல நயனங்களில்னு வரும். அந்த அப்படியே எம்ஜிஆர் அது முக்கிய காரணம். அப்போ இந்த மாதிரி பாடல்கள் இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு தலைமுறை கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹிந்தியில் இன்றைக்கும் பாருங்கள், சோனி அந்த வேலையை பண்ணுறாங்க. பழைய பாடல்கள் அப்படி ரசிக்கிறாங்க எல்லாருமே. பழைய பாடல்களை பாடுறதுக்கு அதே குரல்ல அப்படியே பாடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. என்னன்னா இன்னும் அங்கே ரசிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்குண்ணே. நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. பார்ட்டி வைப் எப்பவுமே வந்து மேக்ஸிமம் அது ஓகே. ஆனா நீங்க இன்னைக்கு உட்காந்துட்டு இன்னைக்கு பாட்டு தானே போடுறீங்க. இங்க பாட்டு தான் பாட்டு. ஒரு ஆடலுடன் பாடலை கேட்டேன் அதெல்லாம் என்ன துள்ளலிசை. துள்ளலிசைன்னு எடுத்தாலும் நம்மதுல அவ்வளோ இருக்குதுங்க. ஆமாண்ணே, அது நீங்க வேதா போட்டதுல இருந்து பலர் போட்ட பாட்டெல்லாம் அவ்வளோ துள்ளல் இசைகள் இருக்குது. ஆனா நம்ம இன்னைக்கே உட்காந்து இந்த காது இறைச்சல் கொடுக்குற இதுதான் ரசிக்கிறோம். இல்லை, இந்த பசங்களுக்குலாம் தெரியாது. அதாவது லவ் சாங்ஸில் அந்த கம்பன் ஏமாந்தன் பாட்டுலாம் எப்பேற்பட்ட பாட்டு, அதை உட்காந்து அதை பாட்டாலே காதல் வருவாங்க. எண்ணருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவலா மூத்தவலா வெண்ணிலாவேன்னு 50கள் 60களில் வந்த பாட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணை சாய்க்கிறா, அவ உதட்டை கடிச்சிக்கிட்டு மெதுவா சிரிக்கிறான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ற பொண்ணு நம்மகிட்ட எப்படி இருக்கான்றத காலாலே நிலத்தில கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னலில் கன்னத்தை தேய்க்கிறா அப்படின்லாம் வரும். கறந்த பாலை நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா, கைவீரல் பட்டதிலே பால் சொம்பு குலுங்குது, கையை இழுத்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது அப்படின்னு அந்த பாட்டு எம்ஜிஆர் அப்படியே அந்த பெண்ணு மாதிரி நடிச்சு காட்டிச்சிருப்பார். இன்னொரு எம்ஜிஆர், 2 எம்ஜிஆர் பாடுற மாதிரி. அந்த மாதிரி காதலை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்தில், இளையராஜா காலகட்டத்தில் இன்னும் வேற லெவல் அந்த அடி ஆத்தாடி என்ன இதெல்லாம் நீங்க அந்த காதலின் தீபம் ஒன்று பாட்டு, காதலின் தீபம் ஒன்று இன்னும் உருகி பாடுற பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லை அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு எழுத்து வடிவம்ன்றது ஓரளவுக்கு இருந்தது. இப்போ பேச்சு வடிவம், வார்த்தைகள் புரியல. அவன் அந்த லெட்டர் போடுறான்ல, அதுல தான் தெரியுது இந்த வார்த்தை. நான் ரொம்ப பேருக்கு பார்த்துட்டே கட்டியிருக்கேன். வந்த ரசிகர் நீ வந்து பாட்டுச்சா இப்போ அந்த வரியெல்லாம் சொல்லு, நான் உனக்கு 1000 ரூபா தரேன், சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இதை குறைஞ்சி போச்சே. சமீபத்தில் கூட ஒரு 2000 வரைக்கும் கூட அழகான வரிகளுக்கு முத்துக்குமார் போன்றவர்கள் இருந்தாங்க. நீங்கள் அந்த 7G ரெயின்போ காலனியில் பார்த்தீங்கன்னா, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒருமுக மருந்து அந்த வரிகள்லாம் நீங்கள் அப்படியே உருக்குங்க. ஏன் உருக்குதுன்னு தெரியாதுங்க அந்த பாட்டு. கண்டிப்பாக இன்னைக்கு எங்கெங்க போச்சு. ஆனா ஹிந்தியில இருக்குங்க பழைய பாடல்ல உருகி சின்ன பசங்க பாடிட்டு இருக்காங்க. முகமது ரவியா ஒருத்தன் பாடுறான், திடீர்னு பார்த்தா லதா மங்கேஷ்கரா ஒருத்தவங்க வராங்க. பார்க்கும்போது நிறைய தெரியும். ஒரு பொண்ணு மறுவீடு போற போது ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டு எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளவு நம்ம கேட்கும் போது மொழி தெரியல, என்னமோ உருக்குது, என்னடா இதுன்னு நான் திரும்பி அந்த பாட்டை போட்டு கேட்கறேன். அதான் ஒரு பொண்ணு சோனி லைவ்ல அப்படி பாடுது, கேட்கறவனா உருகுறான். நீங்கள் ரொம்ப லேட்டஸ்ட்டாக கூட சொல்கிறேன், 84ல் ஹீரோ படம் வந்துச்சு. அதில் காதலன் வந்து சொன்னதுனால கேட்டு திருந்தி ஜெயிலுக்கு போவான். அப்போ பிச்சிடே அபின்னு ஒரு பாட்டு வரும். அந்த குரல் அந்த அம்மா அதுக்கப்புறம் பாடல, அந்த குரல் ஒரு மாதிரி அந்த பாட்டு அந்த கசல் டைப்பில் வரும். அதில் வர்ற அந்த மியூசிக்கை ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும், ஃபேமஸ் ஃப்ளூட் இல்லை, அதில் அவன் ஜெயிலுக்குள்ளே வாசிக்கிற மாதிரி வரும். ஆனால் அப்படி இருக்கும். இப்போ எங்கே ஹிந்திலையும் இப்போ கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நமக்கு பங்களித்தவர்களில் ஒருவர் தான் ஆஷா போஸ்லே. அவருடைய மறைவு 98 வயோதிகம். 2 பேருமே நல்ல ஒரு இது வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை. பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருது, கிராமி அவார்டு, கின்னஸ் ரெக்கார்டு, கிராமி அவார்டுக்கு போன இந்தியன்ற மாதிரி. அதனால அவங்க குரல் ஒரு மாதிரினா இவங்க குரல் ஒரு மாதிரி இருக்கும். லதா மங்கேஷ்கர் ஒரு மாதிரி ஊருக்குவாங்கன்னா இவங்க ஒரு மாதிரி ஊருக்குவாங்க. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய இழப்பு. நம்ம என்ன சொல்றது, இயற்கை தானே, இயற்கை யாரும் மீற முடியும். பல ஜாம்பவன்களை கொண்டு போச்சு கொரோனா வந்து, அற்புதமான கலைஞனை கொண்டு போச்சு. எஸ்பிபிங்கிறது அந்த வருத்தத்தையும் தாங்கி தான் இருக்கும். கண்டிப்பான ரைட்ண்ணே. அரசியலுக்கு வந்துடுவோம்ண்ணே.
நேற்று கன்னியாகுமரி விசிட்னேன். ஏன் முதல்ல விஜய் பற்றி பேசணும்னா பாதி பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு கோவப்படுறாங்க. அவரை பற்றியே பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயை பற்றி பேச வேண்டிய காரணமே என்னென்னா, நேற்று தான் வந்து அவருடைய இந்த தேர்தல் அறிக்கைங்கிற கான்செப்டில் ஒரு 4-5 அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது என்னென்னா, ஒரு அறிவிப்பு மாதிரி, அதாவது ஒரு அறிக்கை, தேர்தல் அறிக்கையில் கூட ஒரு அந்த ஒரு டச், நான் இதை பண்ண போகிறேங்கிற ஒரு விளக்கம் இருந்தால் தானேங்க அங்கே வரும். அது நீங்கள் இப்போ மீனவர்களை பற்றி இப்போ பாடல்கள் பேசியிருந்தாங்க. ஏன் எம்ஜிஆர் இதாச்சு? அந்த படம் பூரா செருப்பு படம் நடிச்சிருப்பாரு. ஆமாம், மீனவன் பார்த்துருக்கிறேன். படகோட்டியில் தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீர் மிதக்க வைத்தான். அந்த ஒரு நாள் போனால் ஒரு நாள் வருவார், செமையா இருப்பார். அது அந்த வரிகள் கடல்ல தனியா இருக்கிறவங்க யாரு, உயிரை தருபவர் யாருன்ற மாதிரி வரும். அப்போ எம்ஜிஆருக்கு அந்த இது புரிஞ்சது, மீனவர்களை பண்ணணும்னு. அவர் காலத்துல தான் துப்பாக்கி சூடு நடந்தது. ஆனாலும் எம்ஜிஆர் வந்து அந்த மீனவர்களுக்கான ஒரு இது, அந்த மாதிரி பலரும் வந்து அந்த இதை உணர்றாங்க. உணராதவர்களுக்கு இப்போ விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்னு நீங்கள் ஓரளவுக்கு விவசாயம் தெரிஞ்சு, இல்லாட்டி உங்களுக்கு தெரியலனா கூட 2 விவசாயிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்கன்னா, பேசும்போது நமக்கு அந்த கண்ணீர் வந்துடும். ஐயோ இவ்வளோ தப்பு நடக்குதா, நான் கண்டிப்பாக பேசுகிறேங்க. கன்னியாகுமரியில் போகிறீங்க, கனிமவள கொள்ளையை பற்றி உங்களால் பேச முடியல. ஏங்க வயிறு எரியுதுங்க. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையே இன்னைக்கு இல்லாமல் பண்ணுறாங்கன்னு வயிறு எரியுதுங்க. இவர்கள் ஆளை விட்டா இன்னும் என்ன ஆகுமோன்ற பயம் வருது. கண் எதிரில் லாரியாக கேரளாவுக்கு போகுது. அப்போ இதை பற்றி கூட பேச முடியல. அந்த ஊர் அமைச்சர் இன்னைக்கு அவருக்கு வாய்ப்பு தரல. எந்த அளவுக்கு அவருக்கு கன்னியாகுமரியை ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்க தென்காசி, இது திருநெல்வேலியிலேருந்து கனிமவள கொள்ளைகள், எவ்வளோ பெரிய விஷயங்களா. ஏன்னா எலைட் பாலிடிக்ஸ். ஒரு பையனை கூப்பிட்டு வைக்கிறது, இந்த ஜான் மாதிரி. இந்த ஜானுன்றால் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏங்க என்னங்க பண்ணலாம், கடைசி நேரம் சார் ஏதாவதுன்னாரு. ஜானை கயிறு கட்டி கடலில் போட்டுருக்காங்க. கரெக்டாயிரும், வேலை முடிஞ்சிடும், ஓரளவுக்கு சரியாகும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் குளோனிங்கில் வைக்கான், ஒருத்தர் கட்டோட தூக்கிட்டு போகிறான், ஒருத்தர் பொம்மையை தூக்கிட்டு போகிறான். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ இவருக்கான அந்த இதை தீர்மானிக்கிறதுல தான் இவங்க வந்து நான் சொன்னேன்ல, உட்கட்டமைப்புன்னு சொன்னேன்ல, அது வந்து இவர்களுக்கு அது ரொம்ப தெனாவிட்டா கிண்டலுகள். நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுப்பாரு, நீனா எங்களுக்கு சொல்லித்தர்றது. இன்னைக்கு நான் கேட்குறேன், அந்த விஜய் ரசிகர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். இந்த கேள்வி கேட்டவங்களும் நான் கேட்குறேன், நான் சொன்னது நடந்ததா இல்லையா? உங்களால் ஏதாவது பண்ண முடியுதா? ஒரு இடத்துல வேட்பாளரை குடும்பத்தோட எஸ்கேப் ஆகிட்டு இன்ப சுற்றுலா போயிட்டான். ஆமாம், இது நடக்கும் நான் சொன்னதா இல்லையா? போனாலாவது ஒரு நாள் 2 நாள் வரமாட்டியா? அங்கேயே அதே எப்படி வருவான்? தேர்தல் முடிஞ்சு தான் வர சொல்லிக்கிறாங்க. அதுக்கேற்ற அளவு கை செலவு காசு கொடுத்து அமைச்சிக்கிறாங்க. இதில் வேற இன்னைக்கு ஒரு விஷயம் வேறன்னா, செய்தி வேற போயிட்டு இருக்கு, அது உண்மையாக போயான்னு தெரியல. எடப்பாடி அவர்கள் தொகுதியில் வந்துட்டு யாரை வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தரை தாவேக்கு ஆதரவு பெற்ற வேட்பாளராக முடிவு பண்ணிட்டாரா விஜய். அவருக்கு ஆதரவு கேட்கறதுக்காக வந்து எடப்பாடி போறதா. என்ன சின்னம் அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா எல்லாம் விசிலுக்கு போடுவாங்க. ரைட்டு, விசிலுக்கு போட்டா கூட போதும். அது கண்டிப்பா விசில் இல்லையே. ஆமா, விசில் இல்ல. அப்புறம் கண்டிப்பா ரெண்டாவது நீங்க போற இடத்துல எந்த இடத்துலயும் வேட்பாளர் தூக்கி காமிக்கலையே. இவர் தான் நம்ம வேட்பாளர்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் காமிச்சாரு. இந்த இதுல அரிய வகை ஏழை பிரபுக்கு மட்டும் காமிச்சாரு. இல்ல நீங்க இது கன்னியாகுமரியில காமிச்சிருக்காருன்னா, கன்னியாகுமரி 4 வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காரு. நிப்பாட்டி இதான் வேட்பாளர்னு சொல்லி காமிச்சிருக்காரு. பரவாயில்ல, அது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதை காமிக்காத செஞ்சாருங்கிற மாதிரி சொல்லலாம். அதுல அவரு சொல்லியிருக்கிற அறிக்கையிலண்ணே இந்த தனியா ஒரு ஐடென்டி கார்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காரு. ஏங்க இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியில ரொம்ப சாதாரண விஷயங்க. நான் முதல்வன், உங்களுடன் ஸ்டாலின், முதல்வரின் முகவரி. அது என்னன்னா எனக்கு அந்த ஒரு வகையில மட்டும் ஒரு வருத்தம். நான் என் வீடு மாறினப்பெல்லாம் நீங்கள் இன்றைக்கே நம்ம மக்களுக்கு என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, போய் கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் மண்டல அலுவலகத்தில் நம்மளுடைய இதெல்லாம் எழுதி கொடுத்து ஆதார் வாங்கணும், இப்படி தான் நினைப்பாங்க. நான்லாம் வீட்டில் உட்காந்துட்டு லேப்டாப்லேயே மாற்றினோம். ஒரு வாரத்தில் ஆதார் வீட்டுக்கு வந்துச்சு. மறுபடியும் அந்த ஆதாரை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் இதுக்கு லேப்டாப்லேயே பண்ணோம். தேர்தல் ஆணையம் எல்லாமே வந்துச்சு. எந்த வச்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்க பையனுக்கு எல்லாம் பண்ணோம், வந்துடுச்சு. இன்றைக்கி இது லைசன்ஸே நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். ஃபோட்டோக்கு மட்டும் போய் உட்காந்தா போதும், ஓட்டி காமிக்கு போனால் போதும். இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இவர் இதை நான் ஏஐ மூலயமா பண்ணுவேன், அதெல்லாம் வந்து குழந்தைத்தனமானது. விஞ்ஞான வளர்ச்சி எடுத்துக்கிட்டு என்னுடைய நான் பண்ணுவேன் அதெல்லாம். அங்கே அவர் உனக்கு ரொம்ப தர லோக்கலுக்கு போகிறாரு. 8000 வச்சுக்கிட்டு நீ வந்து எந்த ஃப்ளாட் வாங்கலாம், எங்கே G ஸ்கொயரில் இடம் போட்டிருக்காங்களா, ஏதாவது வாங்க முடியுமா, இல்லாட்டி வேறு ஏதாவது காரு இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன், காரில் ஹை-எண்டு கார் வாங்க முடியுமா, இந்த ரேஞ்சுக்கு அவர் ஊட்டிட்டு இருக்காரு. இங்கே இவர் 10,000 ரூபா தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், 3 சிலிண்டர் தரேன்னு ஊட்டிகிட்டு இருக்காரு.
சரி நீங்கள் இலவசங்களுக்கு எதிரானன்றீங்க, ஆனால் நீங்களும் அதை சொல்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க போல, கடைசியில் பைக் தரேன்னு சொல்ல போகிறாங்க பாருங்க. என்னண்ணே அதில் என்னன்னா நேற்று அவர் சொன்னதில், அதாவது அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா வருவாரா வரமாட்டாராங்கிறத விட ஒரு முன்னேற்பாடு, இந்த எந்த கட்சியுமே சொல்லாத ஒரு விஷயம், இந்த லஞ்சத்தை ஒழிச்சிட்டு அதுக்குண்டான விஷயங்களை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம், ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. சிஸ்டம் அது இருங்க, நீங்கள் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். இல்லை, அது 234 தொகுதியில் வேட்பாளர் போட்டதில் இவர்கள் எப்படி போட்டாங்க? பணக்கார வேட்பாளர் யார் யாரும் பார்த்துட்டு போட்டிருக்காங்க. அது எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? அது ஒருத்தர் பணம் படைத்தவர் எப்படி உள்ள வர முடியுது? கண்டிப்பா. ஏன் மாவட்ட செயலாளர் கிடைக்காம எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்தா அவனுக்கு எப்படி சீட்டு கிடைக்குது? சில பேர்கிட்ட பணம் வாங்குறீங்க, சில பேர்கிட்ட பணம் வாங்கலை, இதெல்லாம் எப்படி நடந்தது? மாவட்ட செயலாளர்களில் கீழே நிர்வாகிகள் எல்லாம் வந்து என்ன புகார் வைக்கிறான்? ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா 10,000 ரூபா கேட்குறான்றான். அப்போ அது அங்கே தானே ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்கு இந்த காரணம் இல்ல, அந்த சிஸ்டம்ல நம்ம பிளாக் டிக்கெட் இருக்கான்னு கேட்டுக்கணும். டிக்கெட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆமா. அப்புறம் என்ன லஞ்சத்தை பத்தி நீங்க பேசுறீங்க? நீங்க என்ன யோகியதை? அப்படி பேசணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, எம்ஜிஆர் மாதிரி 234 தொகுதியிலும் மாவட்ட செயலாளர் தான் நிற்பாங்க. இல்லை சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் மாற்றி நிற்போம். கட்சி அவங்களுக்கான செலவுகளை பார்த்துக்கும். நீங்கள் வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்தால் போதும். அதுக்கான ஒருங்கிணைப்பு மற்றதெல்லாம் குழு போட்டிருக்கோம். அவங்க மாநிலத்தோட லிங்க்ல இருப்பாங்க. பண விஷயங்கள் மற்றதெல்லாம் வழிகாட்டுறதெல்லாம் அந்த குழு பார்த்துக்கும். அந்த குழுவை நேரடியாக தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் பார்த்துக்குவார். ப்ளஸ் பொதுச் செயலாளரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணுவோம். இதை வந்து நான் பார்த்துக்குவேன். ஸ்ட்ராட்டஜிக்கு தனியாக டீம் வச்சு நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோமோ பண்ணுவோம். என்னென்னா நாங்கள் கன்வே பண்ணுறோமோ அதெல்லாம் கொண்டு போகணும். 234 தொகுதியிலையும் நான் வந்து 10 தொகுதின்ற மாதிரி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். ப்ளஸ்ஸு மற்றவங்களும் பண்ணுவாங்க. ஆதவ அர்ஜுனா நிற்க மாட்டார். ஏன்னா அவர் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர்னால அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார். அவர் ஃபுல்லாக இதை பார்த்துக்குவார். புஷி போட்டியிட மாட்டார். அவர் ஃபுல்லாக சுற்றணும். இப்படிலாம் பண்ணால் தானேங்க அவங்க கட்சியை கொண்டு வர முடியும். கண்டிப்பாக. நீ எதுவுமே பண்ணாமல் நீ போய் அங்கே நின்றுக்கோ. நீ ஏன்னா இதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னா, நிர்மல்குமார் எங்கே இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா அடிக்கடி பேட்டியாக கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அதுவுமே இல்லை. அவர் திருப்பரங்குன்றம் போய் மாட்டிக்கிட்டார். அவர் நேற்று டிவியில் காமிச்சாங்க. அவர் பேட்டி இது பிரச்சாரம்னா இவர் இங்கே மாட்டினாரு. இவர் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் தானே. ஆமாம், இங்கேயே தான் உட்காந்துருக்காரு. நான் என்ன கேட்குறேன், பல வேட்பாளர்கள் நான் பேசுகிறேன். அவங்க வேட்பாளரோ இல்லை அந்த தொகுதியில் இருக்கவங்களோ இன்னை வரைக்கும் மாநிலத்திலேருந்து என்ன நடக்குது, எதாவது பண்ணீங்களாப்பான்னு ஒரு கேள்வி வரல. இல்லைண்ணா, அப்படி ஒரு ஆஃபீஸ் எங்கண்ணா இருக்குது? மாநிலத்திலேருந்து கேட்கறதுக்கு எந்த நிர்வாகி இருக்காங்க? அதுதான் யார் கேட்கணும்? கேட்க வேண்டிய இடத்துல தலைவர் பிரபகண்டா சார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்குறேன். ஆமாம், என்னமோ அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அதுன்னு உருட்டுனாங்கல்ல, அந்த வாய்ஸ் ஆஃப் காமனு புஷியே வேணான்ட்டாராம். எப்பா உங்கள் ஆளுங்களே எங்களுக்கு வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ எந்த லட்சணத்தில் இருக்கீங்க? சரி, இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் 234 தொகுதியிலையும் கான்டாக்ட் பண்ணி டேட்டாஸு மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு போகணுமா? எதாவது பண்ணணுமா? கண்டிப்பாக. ஆட்லைனில் நீங்கள் இருக்கணுமா வேணாமா? என்ன நடக்குது இந்த தொகுதி, என்னப்பா பிரச்சனை? மாவட்ட செயலர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறான்? துட்டு கேட்குறான். கூப்பிட அவனை லைனில் தொலைச்சிருவேன். தேர்தல் முடிஞ்சு நீ இருக்கவே மாட்டேன். இந்த ஒன்றாக ஒர்க் பண்ணல. நான் பல தொகுதிகளில் வேட்பாளர் போகிறாரு, ஆட்களை தட்டி கொண்டு வர வேலை எதுவுமே கட்சிக்காரன் செய்கிறதில்ல. என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் வட மாவட்டங்களில் இந்த தொகுதியிலலாம் ஒத்துழைப்பு இல்லை சார், எந்த இடத்துலையுமே இல்லை, கொஞ்சம் தயவு செய்து பேசுங்க சார். நான் பேசி என்ன பண்ண முடியும்? ஆனால் விளாத்திக்குளத்தில் அது மாதிரி வந்து திருநெல்வேலியில் பல இடங்களில், வாசுதேவநல்லூரில் பல இடங்களில் வேட்பாளர்களே வர்றதில்லை. இப்போ என்னன்னா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, விஜய் வந்தால் ஒரு 30,000-40,000 பேர் வரான், அதை மாற்றுறது கிடையாது. ஆனால் வேட்பாளர் போனால் 20-30 பேர் கூட வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சியிலே அதுக்கு உண்டான வந்து அந்த அறிகுறிகள் எதுவுமே தென்படலைங்கிறதுக்காக தான் அந்த பொம்மையை தூக்கி வைக்கிறது, கட் அவுட்டெல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வேட்பாளருக்கு கூட வந்து பிரச்சாரத்துக்கு வர மாட்டாரு, அது நம்ம பார்க்கணும். கீழே எழுச்சிருக்குங்க. யங்ஸ்டர்ஸு தாவேகா வேட்பாளர்னா ஆரவாரமாக வர்றான், பண்ணுறான், எல்லா தொகுதியிலையும். அப்போ நீங்கள் அதை மாற்றுறதுக்கு வேட்பாளருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? எதை பேசணும்? 1 லோக்கல் இஷ்யூ பேசணும், 2 மற்ற வேட்பாளரை பற்றி பேசணும், 3 மாவட்ட இஷ்யூ பேசணும், 4 தமிழகம் தழுவிய இஷ்யூ பேசணும். இதுக்கெல்லாம் வேட்பாளருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. இல்லை டெய்லி என்ன கொடுக்குறீங்க? இன்னைக்கு இதை பேசு, நாளைக்கு இதை பேசு, இந்த அப்டேட்டா, இந்த உங்கள் இதில் தொகுதியா? இல்லைன்னா வேட்பாளர்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். ஒரு தொகுதியில் வேட்பாளர் மாவட்ட செயலர் வேலை போயிட்டாராம். வேட்பாளரும் என்னையே வாங்கிக்கோ, அவனுக்கு இவ்வளோ கொடுத்தல, எனக்கு இவ்வளோ கொடுன்னு தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில். இந்த நிலைமையில வச்சிருந்தா எங்கே போய் சேர? இல்லைண்ணா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, ஒரு வேட்பாளர் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த தொகுதியை பார்க்காம இருக்க நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பல வேட்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் போட்டி போடும் போதே வராத ஒரே வேட்பாளர் இவ்வளோதான் இருப்பார். நினைக்க திருச்சி கிழக்குக்கும் பெரம்பூருக்கும் ஒரு தடவை மட்டும் போயிருக்காரு. அது வேறு. பெரம்பூரில் ஒரு வேலையும் நடக்கலையா? நான் பேசிடுமா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் நான் சொல்லட்டுமா? என்ன பெரம்பூரில் ஒன்றுமே நடக்கலை சார். அங்கே லீகல்
லீகல் இருப்பாங்கல்ல, ஆமா, லீகல் ஆமா, டீம், ஆமா. வக்கீல், அவங்க கூட இல்லை சார், எதுவுமே இல்லை. எல்லாரும் காசு காசு காசுங்க. ஒரு தொகுதியில் பர்மிஷன் ரத்தாகிட்டே இருக்கான், கிடைக்க மாட்டேங்குதுன்னு. என்னடா இது, யார் வாங்கணும்? லீகல் டீம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாங்களாம், என்ன செலவானாலும் பரவாயில்ல பாருங்கன்னு. உடனே பர்மிஷன் கிடைக்குதா? அப்போ எங்கே பிரச்சனை? பணம் தான். உன் கூட இருக்கிறவன் தான் பிரச்சனை. கண்டிப்பா. அப்போ நோட் பண்ணிக்கிறாங்களாம். நோட் பண்ணி வச்சு என்ன இருக்குது? எதுவும் செய்ய முடியும். அவனும் துட்டு எதிர்பார்க்குறான். துட்டு இருந்தால் தான் அங்கே பர்மிஷன் வாங்குறான் கரெக்டாக. இல்லாட்டி தெரிலங்க, என்னன்னு தெரிலங்கன்றான், சொந்த கட்சியே கவுக்குறான். அப்போது அந்த ஒரு இது இல்லை, இது விசுவாசம் இல்லை. விசுவாசம். ஏன் விசுவாசம் இல்லைன்னா, நீங்கள் இன்னொரு தொகுதியில் வேட்பாளர் போகிறாரு, ஒன்றிய செயலாளர் வந்து யாரும் ஒத்துழைக்கல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒன்றிய செயலாளர் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு, வேட்பாளர் கூப்பிட்டு வச்சு பேசி அமௌண்ட்டு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறாரு என்கிட்ட, சார் இப்போ தான் சார் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணேன், துட்டுலாம் கொடுத்தோன்னா எல்லாம் உற்சாகமாக வேலை செய்யணும்னு போகிறாங்க. அப்போ நீ எங்கே லஞ்சத்தை ஒழிப்ப? வாய்ப்பே இல்லையே. ஆனால் அவர் சொன்னார்ல, அதுக்கு மறுநாள் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஆளே இல்லை. என்னங்கன்னு கேட்டால், சார் ஒன்றும் செய்யலை சார். சரி, அப்புறம் கூட்டம் வந்துருக்குது எப்படிங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட சொல்லி அவங்க மூலமாக கூட்டம். அப்போ கீழே வர ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துல வேட்பாளர் வரான்னு பிரச்சாரம் பண்ணி இது பண்ணால் ஜனங்க வந்து நின்று பார்க்குது, தன்னெழுச்சியாக வந்து பார்க்குது. ஆனால் இந்த கட்சிக்காரங்க இவங்க வந்து ஒத்துழைக்கிறது இல்லை அப்படின்னு. இதை நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் வந்து டீம் போட்டு கண்காணிக்கிறாருன்னு. அது பல தொகுதிகளில் கண்காணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது எந்தளவு தெரில. இது முடிஞ்ச பிறகு தாவேக்கா இதை ஒரு பரிசீலனை கூட்டமாக பண்ணுவாங்களா? ஒவ்வொரு தொகுதியுமே பண்ணுவாங்களான்னு பார்த்தா பண்ண மாட்டாங்க. ஏன் யாருமே இருக்கு, என்ன பரிசீலனை பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஜானை பிடிச்சி கயிறை கட்டி கடலில் போட்டுரும். ரெண்டாவது, இது வரைக்கும் பாருங்கண்ணே, ஒரு கட்சி தேர்தல் பொறுப்பாளர்களே போடலண்ணே. மாவட்ட ரீதியா, தொகுதி ரீதியா தேர்தல் பொறுப்பாளர்கள், ஒரு கட்சி போடாத கட்சி ஒரு கட்சி தான். அதுக்கு தான் சொல்கிறேன்றேன், கடலில் போடணுன்றேன். ஏன்னா பொறுப்பெல்லாம் யாரு? ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்போ இவரை ஆதவ கேட்டால் என்ன சொல்லுவார்? அவங்க தாங்க எல்லாம் பார்க்குறாரு, நம்ம சொல்லி ஒன்றும் இல்லை. புஷி என்ன சொல்லுவார்? ஐயோ தலைவர். அப்போ அவங்க தொகுதியை போய் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அருண்ராஜ்லாம் அவர் தமிழ்நாடே மறந்துட்டார். ஆமா, திருச்செங்கோடு தான் அவர், வேற எதுவுமே தெரியல. வேற எதுவும் கொஞ்சம் கலர் கம்மியாயிட்டாரு. ராஜ்மோகன் அவர் எக்மோர்ல இருக்காரு, அவர் அந்த இதே மறந்துட்டு அவர் அங்கே ஒர்க் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் தெரிப்பா இருக்கிறது ராஜ்மோகன் தாங்க. ஆமா, நல்லா ஒர்க்குன்றாங்க, எல்லாரும் பக்கமும் சொல்றாங்க. எல்லா பக்கமும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேட்பாளரும் சிரிச்சே கொள்ற ஒரு வேட்பாளர். அதனால தம்பி சிரிக்காதுன்னா சிரிக்கிறாப்புல. ஆமா, நேற்று கூட சிரிச்சுட்டே ஒரு பதில் சொல்லியிருக்காப்புல. அதுவுமே எப்பா எரிச்சலா இருக்கிற அளவுக்கு இருக்கு. கிரிஞ்சி. ஆமா, கிரிஞ்சின்னு. ரைட். அந்த ஃபிஷர்மேன் அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி தனியா வந்து பேசுறாரு. அது எப்படி பாக்குறீங்க? மீனவர்களுக்கான சொல்லப்பட்ட அறிக்கையில 5000 கொடுக்குறேன், நான் 10,000 கொடுக்குறேன்ற. இல்ல 8000ல இருந்து 30,000 எப்படி கொடுக்குறாங்க? அதுதான் வரமாட்டோம்ல, எவ்வளவு நாளும் சொல்லிட்டு போயிருது. என்ன வேணா சொல்றது. 5 லட்சம் ரூபாய் படகுக்கு என்னன்னா இது இழப்பு நிதி. அதுவும் அங்க போனோம்னா மாலைலாம் வெளியே வந்துச்சு பாத்தீங்களா? வெளியே வந்துருச்சு. ஜப்ப மாலை வெளியில வந்துச்சு பாத்தீங்களா? பார்த்தேன். எடுத்து அவரு திருப்பி அவருக்கே போட்டதே நான் பார்த்தேன். ஸ்ட்ராட்டஜியா? என்னடா சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்க. எதுக்கு அம்பு விடுறீங்க? அம்பு நான் இது அம்பு இழுத்தார்ல, ஆமா, அப்பவே நினைச்சேன், ஆகா இதை கொண்டு போய் கனெக்ட் பண்ண போறானுங்க, இவரே கண்டென்ட் கொடுக்குறாரான்னு. இழுத்தவொன்னு கரடி பிடிக்குது, விட்டவனும் கரடி பிடிக்குது. அடுத்து நம்ம இதெல்லாம் வீணாகி விட்டதேன்னு 23 வடிவேல் பேசல இவரை வைக்கிறாங்க. தேவையான்ற சைக்கிளை ஓட்டு போறீங்க, ஒண்ணு மெதுவா ஓட்டு போயிட்டு தொண்டர்களை கரெக்ட் பண்ற மாதிரி இருந்தா ஓட்டணும். ஆமா, என்ன ஒரு பத்தட்ட விட்டுட்டு திரும்பி ஏன் ஓடுறீங்க அவ்வளவு ஸ்பீடா? தேடி வந்தோம். விஜயகாந்தோ எம்ஜிஆரோ அந்த ஒரு ஸ்டைல்ல நீங்க போக வேண்டியதான் ரசிகர்கள்ட்ட. என்ன இது, விஜயகாந்த் கிட்ட ஒருத்தன் போவானா? ஆமா, இந்த சிவாஜி கணேசன் இறந்த பொழுது என்ன ஒரு டவலை வச்சு எத்தனை பேர் அது அந்த வேஷ்டி சட்டையை விட்டு நவளவே இல்லை, குளிச்சாரா கூட தெரியாத அளவுக்கு இருந்தாரு. என்ன மாதிரி ஒர்க் அது. ரைட்ண்ணே. தாவேக்காவோட விஷயத்தில் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுண்ணே, நேற்று ஒரு விஷயம், தூத்துக்குடியில் உள்ள அஜிதா அவர்கள் அவங்க வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இணையும் போதே வந்து ஒரு சிறிய சச்சரவு என்னன்னா, அந்த மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தோட அமைச்சர் வந்து கீதா ஜீவன் அவர்கள் அவங்க முன்னிலையில் இணையாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் இணைஞ்சிருக்காப்புல. எப்படி பார்க்குறீங்க? உள்ளே வரும்போதே ஒரு பாலிடிக்ஸ், அதுவும் வந்து திமுக கட்சியில் சேர்ந்திருக்க விஷயத்தை. அஜிதா ஆக்னல் நல்லா ஒர்க் பண்ணாங்க. தாவேக்கால அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்குற டைமில் 3 மாவட்டம் கேட்டாங்க, அது தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதில் புஷி கூட மோதல் ஏற்பட்டது, செலவு பண்ணாதுன்னாங்க. அதுக்கு பிறகு அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கேட்டு பிரச்சனை பண்ணாங்க, விஜய் கண்டுக்கல. கடைசியில் மருந்து குடித்து ஒரு மாதிரி உயிர் பிடிச்சாங்க. அப்புறம் அமைதியாக இருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க, வேட்பாளர் அறிவிப்பான்னு பார்த்தாங்க, அதுவும் அறிவிக்கல. இதை பயன்படுத்தி ஸ்ரீநாத் அங்கே வந்து கேம் இறங்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிச்சுருந்தாங்க. கடைசியில் திமுகவுக்கு
தன்னை Right. திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். திமுக தானே எதிர்பார்க்குது. ம். யார் யார் பிரச்சனை இருக்காங்களோ அவங்களெல்லாம் வா வா உள்ள இழுக்கிறதுன்னு. அஜிதாவையும் அந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்காக சில சலுகைகள் பெற்றிருக்கலாம். நாளைக்கு என்ன ஆகும் அஜிதா லைஃப்ன்றதான் மேட்ரு. மிகப்பெரிய கேள்வி. திமுகவில் அங்கே 2 பேரை மீறி நீங்கள் ஒன்றும் வர முடியாது. வாய்ப்பே கிடையாது. நகராட்சி மாநகராட்சியில் எதுலையாவது வாங்கிட்டு அதோ சரி அவர்களுக்குரிய அங்கீகாரம் தாவேக்கால கிடைக்கல. திமுகவில் கிடைச்சாலும் அது நல்லது தான். கண்டிப்பான நேற்று திருச்சி கிழக்கில் உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் அடின்னு நேற்று விஜயை மறைமுகமாக அடித்து தள்ளிட்டார். நான் வந்து 2 தொகுதியில் நிற்கிற ஆள் கிடையாதுப்பா. விஜய் இதை சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனுங்கிறது 2 தொகுதி கிடையாது. இதனால தான்ப்பா நான் உங்களை தற்கூறின்னு சொல்கிறோம். அது 1 தொகுதிப்பா அப்படிங்கிற வார்த்தையும் சொன்ன விஷயம். நான் அட்டன் விமர்சனம் பண்ணல. அது இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த களத்தில் தெரிஞ்சிடும். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 10 நாள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கிற சொன்ன விஷயம். இன்றைக்கி விருதுராஜா அவங்கள வந்து நேரடியாக வந்து சந்திப்பார். இவர் தினமும் வருவாருங்க. தினமும் இங்கேயே இருந்து மக்களோட மக்களாக சந்திக்கிற ஆள். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது எப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற அரசியல்வாதி இவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முழுக்க நேற்று வந்து எதிரில் யார் வேட்பாளரோ தெரிஞ்சது விஜய் தான். அதுக்காக விஜய் வச்சு நல்ல சர மாதிரி அடிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? செய்யட்டும். விஜய் இவங்க பண்ண தான் விஜய்க்கு ஆதரவு கூடும். நல்ல அதான் விஷயம் தான். என்னமோ இவங்க ஆளுங்கெல்லாம் தினம் பார்த்ததுனால தான் இன்னைக்கு ஏன் எல்லாத்துலேயும் விரட்டுறாங்க. இன்னைக்கு விருதுராஜ் வீடே நீலாங்கரையில் தான் இருக்குண்ணே. இவர் டெய்லி போகிறோம். டெய்லி போகிறான். இவர் மேலே திமுக வரான்னு கேளுங்க. இன்னைக்கு விருதுராஜ் கண்டிப்பாக. இன்னொன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது உங்கள் தொகுதியில் நுழைய விட்றாங்களா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? தினம் பார்த்துருந்தா அவங்கள வரவேற்கிறதுக்கு ஆரத்தீரத்தில் வரவேற்பாங்க. ஆமாம். இன்னொரு தொகுதியில் இஸ்லாமிய பெண்களே புர்கா போட்டு நிற்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ளே வராத, பிஜேபி கூட வரட்டும், நீ வராதன்ற, மோடி வந்தாலும் பரவாயில்ல நீ வராத, நீ வராதன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணனால தானே. ஆமாம். இதில் யோக்கியம் வேற பேசுது. இவருக்கே பிரச்சனை. சாப்பாக்கு திருவிழா நீ முதல் 2 வருஷம் விசுக்குன்னு போனார். வீடு தோறும் அது இதுன்னு கொடுத்தாரு. அப்புறம் அவரு தான் மொத்தமே போர் அடிச்சு போச்சு. அவரே சொன்னார்ல, என்னையா இது இருக்கிறதே போர் அடிக்குது எனக்கு. ஆமாம், ஒன்றும் புரியல, தூங்கிட்டு இருந்தேன், மழை பெஞ்சதுக்கு அப்பா எழுப்பிவிட தொகுதியில் எப்படி இருக்கு போய் பாருங்கப்பல. அப்பதான் நான் நினைச்சு வெளியே போனேன். இதெல்லாம் என்ன பேச்சு? அதனால அவருக்கு இதெல்லாம் வந்து அவர் ஜாலிமன். ஆமாம். இவர் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ரைட்ண்ணே. திமுகவோட விஷயத்தை பற்றி பேசும்போது நீங்களே சொல்லிட்டீங்க பிரச்சனைகள் இருக்குன்னு. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று 2 நாளாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல திமுக கூட்டணிக்கு வந்து உகந்த காலம் போல இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட முக்கிய பிரமுகர்கள்லாம் கூப்பிடாம விசிகா வந்து உள்ளே வந்துட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு எதிர்ப்பு கள்ளக்குறிச்சியில் 300 ஓட்டு ஏண்டாக்குது. இன்னொரு பக்கம் ஆலங்குளத்தில் என்ன நீ கூப்பிடாம நீ எப்படிப்பா உள்ள வரலாம், என் தேமுதிக பேர சொல்லல, விசிகா பேர சொல்ல, நீ எப்படியா உள்ள வரலாம்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை. சமூக இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தொகுதியில் நல்லாவே வெளிப்படையாக வெளியே தெரிகிற அளவுக்கு விசிகாவினரை முழுவதுமே புறக்கணிக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. தேமுதிகவை இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க மாவட்ட செயலர் ஒருத்தர் வந்து பேசின ஆடியோவும் வெளியே வந்துச்சு. இப்போ பணமே கொடுக்க மாட்டாங்க, பணம் கொடுத்தா தானே இப்போ வர முடியுங்கிற வார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. கூட்டணிக்குள்ளே சுத்தமாக இணைப்பு இல்லை. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து எப்போ வராருங்கிறது தெரியல. அவங்க கட்சியோட அடையாளம் ராகுல் காந்தி, அவரும் இப்போ வரைக்கும் வர்ற மாதிரி இல்லை. எப்படி பார்க்குறீங்க? கடுமையான கோபத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார். இவர்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ராகுல் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ராகுலுக்கு ஸ்டாலின் மேலே எந்த அளவு கோபமோ அதே அளவு கோபம் சிதம்பரம் மேலேயும் செல்வ பெருந்தகை மேலேயும் இருக்குது. அவர் ஏதோ பொறுத்துக்கிட்டு போகிறாரு, அவங்க ஆட்கள்ன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒன்று. இன்னொரு பக்கம் வேட்பாளர்கள் தேர்வில் பாருங்கள், வேளச்சேரி கேட்டு வாங்குறாங்க. ஆமாம். இந்த மாதிரி பல தொகுதிகள் வந்து அவங்களுக்கு எந்த இது, மயிலாடுதுறை எடுத்துங்க, அந்த வேட்பாளர் மேலே அவ்வளோ பிரச்சனை. பிஜேபியே சூப்பராக செயல்படுது, இவங்கெல்லாம் தேவையே இல்லைன்னு அங்கே ஒருத்தர் மாவட்ட துணைத் தலைவர் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். அங்கே ஏற்கனவே தப்பி பொழைச்சி தான் ஜெயிச்சாங்க. ஆமாம், மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா தப்பி பொழைச்சும் ஜெயிச்சாங்க. அங்கே அமமுக வெயிட்டு, அது அவங்க இடம் இல்லைண்ணே. மன்னார்குடி மயிலாடுதுறைலாம் அவங்களோட. அதுதான் காரைக்குடி மயிலாடுதுறை ராஜ்குமார், அவருக்கு சீட்டு கொடுக்கல அந்த தடவை. அவர் ஜெயிச்சது 72,000 ஓட்டு, 72,376. பாமக கொடுத்துருந்தாங்க. ஏடிஎம்கே என்னன்னா அப்போ பழனிசாமி 70,310. யாரு? பாமக. அமமுக 7,200 சில்லற, ரெண்டும் சேர்த்தா 77,000 ஓட்டு முடிஞ்சது. இவங்க 70,000 ஓட்டு, 72,000 ஓட்டு, 5,000 ஓட்டுல லீடிங் அடிச்சிருது. இந்த 72,000 ஓட்டை இப்போ தாவேக எப்படி உடைச்சிரும்? ஆமா, பாதிக்கு 72,000ல எங்களோட 12,000 ஓட்டு போவாங்க. காங்கிரஸ்காரன் எங்களோட தான் இருக்காங்கன்றாங்க. ஆமா. அப்போ அமமுக ஓட்டு இதெல்லாம் சேர்ந்தா நீங்க எந்த அளவுக்கு பார்த்துக்குங்க. அதே தான் பாபநாசம், ஜவாஹிருல்லா இப்போ எங்கே மாற்றி விட்டாங்க, வேறு எது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தொகுதியும் பார்த்தீங்கனால காங்கிரஸுக்கு திருவாடனைலாம் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. திருவாடனை, அப்புறம் நேற்று கருணாஸ் கடையநல்லூர் கருணாஸுக்கு பார்த்தீங்களாண்ணே
நீ எங்க ஊரே கிடையாது சிவகங்கை, உனக்கு இங்க என்ன வேலைன்னு மக்கள் கேட்கறாங்க. ஆமா, மக்கள் கேட்டு விரட்டி விட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போய் நின்னு. சிவகங்கை பார்த்தீங்கன்னா நீங்க அங்கேயும் நீங்க கந்தர்வக்கோட்டை சிபிஎம் 68,715, ஏடிஎம்கே 56,000 சில்லற, அமமுக அங்கே 12,000, 68,000 ஓட்டு. அப்போ நீங்கள் பார்த்துங்க எந்த லட்சத்தில் இது இருக்குன்னு. செய்யூர் அணை கட்டக்கூடிய இந்த தடவை இவரே ஜெயிக்கிறது கஷ்டம். துரைமுருகனு. திருமயம் அமைச்சர் ரகுபதி எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார் சொல்லுங்க? என்னென்ன 1200 ஓட்டு வித்தியாசம் இருக்குமாண்ணே? 70,594, 69,595, கரெக்டாக 1000 ஓட்டு. 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 1000 கூட இல்லை, 999 ஓட்டில் ஜெயிச்சுக்கிறாங்க. அன்னைக்கு ரிசல்ட் வரும்போது நாங்கள் அங்கே ஒரு புவனேஸ்வரம் அங்கே அமமுக 1400 சில்லற ஓட்டு. அதை விட இன்னொன்று ஜெயக்குமார்னு ஒருத்தர் நின்று ஜெயிச்சார். அவர் 15,000 ஓட்டு பிரிச்சார். அவர் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கொடுக்கல. அவர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கோங்க அங்க. ஆமா, ஏடிஎம்கே வைரமுத்து இது ஜெயக்குமார் வைரமுத்து கொடுத்ததுனால ஜெயக்குமார் கோச்சு நின்னாரு. ஜெயக்குமார் கொடுத்தா ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இந்த முறை வந்து ரகுபதி எனக்கு நிறைய ஓட்டு ஏன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளோ அறிவார்ந்த விஷயமா பேசணும்னால இல்ல, அப்ப நீங்க பார்க்கலண்ணே. அப்ப நீங்க முதல்வரோட வாக்கிங்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். ஓ, நீங்க கவனிக்கல. அந்த டிஷர்ட் போட்டு யாரு நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்களே டிஷர்ட் போட்டு ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணாரு. மக்கள் அதை பார்த்தாலே ஓட்டு போடுற அளவுக்கு அங்க நிலைமை. இவங்க எங்கெங்கெல்லாம் போய் இந்த சீன் செட் பண்றாங்க. இவர் போன உடனே என்ன அப்படின்னா நடுவில் ஒரு சேர் இருக்கும், வெளிச்சம் கரெக்டாக இருக்கும், அங்கே உட்காருவார் சிஎம். வாங்க வாங்க டீ சாப்பிட்றீங்களா, டீ கொடுக்கவா அப்படி இப்படின்னு நெசவு பண்ணிட்டே ஓட்டு கேட்டாங்க. அது நம்ம அதுக்கு அடிக்காச்சு. அந்த நெசவாளர்களுக்கு நீங்க மின்சார கட்டணத்தை அதுல எக்ஸ்ட்ரா மின்சார கட்டணத்தை ஏத்துனீங்களா 3 மடங்கு மேல. என்னத்தை சொல்லணும். ரைட்ண்ணே. திமுகவுடைய பிரச்சாரத்தில் நேற்று ராமநாதபுரத்துலையும் தூத்துக்குடியிலையும் பிரச்சாரத்துக்கு முதல்வர் அவர்கள் சென்றிருந்தார். அதில் ஒரு வார்த்தை இருந்து சொன்ன வார்த்தை, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியோட தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்களா இந்த வடிவில் அவர் கேட்க பார்க்கல. அந்த மாதிரி கேட்டுட்டு அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தைரியம் இருந்தால் இங்கே அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிட்டு வழக்கம் போல் அதே பஞ்சாங்கம். என்னென்னா எந்த ஃபினான்ஸ் எது கொடுக்கல, பணம் கொடுக்கல, புலம்பல் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் நெல் கொள்முதல் விஷயங்களை ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு அதுக்கு இந்த அறிக்கை வந்திருக்கு, இந்த அறிக்கையை விட தயாரா, நாங்கள் பேப்பரை வெளியிட தயார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருந்திருக்காரு. முதல்வர்களுடைய இந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிறேன்ல, நான் நேற்று கூட பிரதமர் ஒரு இது போட்டிருந்தார், வெல்கம் டு தமிழக காரியகர்த்தாஸ், உங்களுடைய நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வர்றீங்க, அதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு. நான் தேடி பார்த்தேன் எந்த காரியகர்த்தா எதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. எந்த காரியகர்த்தாவையும் காணும். வேணா ப்ரொஃபஸர் சீனிவாசன் வேணா அவர் இடத்துல ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். வேறு யாரா காரியகர்த்தா? ஒரு காரியகர்த்தாவுக்கு உடம்பு சரியில்லை, யுவர் ஆன்டி இண்டியன் அவர். இன்னொரு காரியகர்த்தா ஐசியூ. யார்? வானதி. என்ன ரீசன் வானதி அக்கா கூட முடியலங்கிறாங்க. டீஹைட்ரேஷன் ஆகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அது அலர்ஜி மாதிரி ஏதோ ஆகிட்டு இருக்குது. அதனால் அலர்ஜி ரொம்ப டேஞ்சருங்க. மிஸ் ஆன ஆளே தூக்கிடும். நீங்கள் அலர்ஜியை ரொம்ப தப்பாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அலர்ஜி வருதுன்னா அது ஒவ்வாமை உடம்புல ஏதோ பிரச்சனையில் எதிர் இது வினையாட்டுறதுன்னு. அலர்ஜி ரொம்ப உஷாராக கவனிக்கணும். சில பேருக்கு திடீர்னு டஸ்ட் அலர்ஜி மாதிரி சளி ஃபார்ம் ஆகும், அது முழுசும் ஆளே காலி பண்ணிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். இவங்களுக்கு ஏதோ அலர்ஜி ஆகி ஐசியூனா வச்சு தானே பார்க்கணும். அதில் வச்சு பார்த்தா தான் சரி பண்ணி கொண்டு வர முடியும். கண்டிப்பாக. அதனால அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றபடி காரியகர்த்தா நம்ம பார்த்தா ஒரே ஒரு காரியகர்த்தா எப்போவுமே சொல்லுவாங்க, அண்ணாமலை அவர்களுடைய வேலை. அது வேறு கோச்சிக்கிறாங்க. ஓரளவுக்கு அண்ணாமலை பண்ணுறாருன்னா வேற என்ன சொல்ல முடியும்? இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணீங்களா? இப்போ பேசி இப்போ தான் பண்ணுறாரு. நம்ம அவருடைய அண்ணாமலை ஆரம்பத்துலேருந்தே பண்ணாருன்னா நான் நல்லா பண்ணான்னு சொல்லுவேன். அவருடைய நம்ம அடுத்து பேசுவோம். முதல்வரோட விஷயத்தில் பிரதமருக்கு போட்டு விட்டேன். என்ன விஷயம்னா, இவர்கள் அந்த சொல்கிற விஷயங்களை எதையுமே பண்ணுறதில்லை. அப்போ அதில் அவங்க ஒரு லெட்ரு அனுப்பியிருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் ஒரே டைப்பில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம். அதோடைய சாராம்சம் என்னென்னா, முதல்ல இந்த அவங்களே நிர்மலா சீதாராமன் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் இந்தியா லெவலில் இருக்கிற ஒரு பொறுப்பான விஷயத்துக்கு எதிரானவர், ஒரு முதல்வராக சில விஷயங்களை பொறுப்பாக செயல்படணும், அதுக்கு எதிரானவர். நான் சொல்கிறேன் கேட்டேங்க, இயற்கைக்கு எதிரானவர். ஏன்னா இயற்கையாக இந்த மாதிரி மாநிலங்கள் கொடுக்குற ஊக்கத்தொகை கோதுமை மற்றும் அரிசிக்கு கொடுக்குற ஊக்கத்தொகையினால விவசாயிகள் திரும்ப அதில் நம்ம தண்ணீரை வளைஞ்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம். நம்மள்ட்ட தேவைக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய முக்கியமான எண்ணெய் வித்துகள், பருப்பு வகைகள்
அதான் மெயின். இந்த இதுக்கான தேவைகள் விவசாயம் அதை நோக்கி நகரல. அப்போ அது குறைவுனால நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம். அப்போ இந்த இடத்த இதை குறைச்சி இதற்கான விஷயங்களை ஊக்கப்படுத்துங்க. இப்போ கோவைக்கு பிரதமர் வந்தப்போ கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமா ஊக்கப்படுத்தணும்னு. அப்போ ஒரு நாடு நல்லா போகணும்னா நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் அது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அக்கறை தெரியும். இது ஜாஸ்தியாக இருக்குது, இது குறைக்கணும், இதை வந்து கூட்டணும். அப்போ அரிசி கோதுமைக்கான இதை குறைக்கணும், அந்த இதை விட்டுட்டு மக்களை வேறு வகையான விஷயங்களை கொண்டு போகணும். பயிர்கள் எப்பவுமே உண்டுனே. அதாவது அரிசி போடுறவங்களுக்கு தெரியும், ஒரு தடவை அரிசி ஈல்டு எடுத்துட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு உளுந்து போடுவாங்க. இப்போ அதுவே இல்லை. பல இடங்கள்ல வந்து உளுந்தே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் உளுந்தோட உற்பத்தி அவ்வளோ இருக்கும்ண்ணே. இப்போ வர காலகட்டங்களில் இப்போ உளுந்து உற்பத்தியே இல்லாமல் போயிருக்கு. நமக்கு வந்து இந்த பருப்பு வகைகள், இந்த மசாலா வகைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் வெள்ளைக்காரனிங்க வந்தான். ஆமாம். இன்னைக்கும் பல நாடுகளுக்கு நம்முடைய இதுதான் மிளகுலாம் வந்து நீங்க வேற எங்கேயும் நீங்க அந்த இதெல்லாம் பார்க்க சிம்பிள்ண்ணே. அம்பாசமுத்திர அப்பளம் தான் உலகமே. அந்த அப்பளம் எப்படி உடையாம செஞ்சீங்கன்னு வேற ஒரு இதில் எழுதியிருப்பாப்புல சாவி வாஷிங்டன் திருமணத்தில். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கான இதை ஊக்கப்படுத்தணும். சிறுதானியங்கள், நவதானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள். நம்ம வந்து பாமாயில் அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நம்ம எண்ணெய்க்கு வந்து பாமாயில் இறக்குமதி பண்ணுறோம். இந்த மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் பாமாயில் இறக்குமதி பண்ணுறோம். ஏன்னா அவன் அதில் பெரிய இதுவாக இருக்கிறான். அப்போ பாமாயில் இறக்குமதி இதெல்லாம் நம்ம உள்நாட்டிலேயே அதிகப்படுத்தணும்னா இதற்கான இதை நோக்கி விவசாயத்தை தள்ளணும். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஊக்கத்தொகை இதுக்கும் நம்ம நெல்லுக்கும் கோதுமைக்கும் கோதுமைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா, அதையா கவனிச்சிங்களா இல்லையா? கொடுக்குறீங்க, அதை நிறுத்துங்க, அதை ரொம்ப இது பண்ணாதீங்கன்றாங்க. இதில் ஊக்கத்தொகை 130 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கே இவ்வளோ இருக்கும்னா சத்தீஸ்கரும் கேரளாவும் இவங்களும் எவ்வளோ 1000 கொடுத்துட்டு இருக்காங்க சத்தீஸ்கர். அப்போ நிறுத்தினா அவங்களுக்கும் பிரச்சனை வரும். இதோட ஸ்டாப் பண்ணுங்கன்னா இதுக்கப்புறம் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்காதீங்க, ஊக்கப்படுத்துங்கன்றாங்க. மற்ற இதுக்கு ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் எழுதியிருக்காங்க ஒரே லெட்டரு. நான் அந்த லெட்டரை வெளியிடுவேன்னா நான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பதவி ராஜினாமா பண்றேன் ரகசியமா அமைச்சு வெளியிட போறீங்களா? அப்போ ஒரு நாட்டில் உள்ள பொருட்கள், உற்பத்தி பொருட்கள் எதை ஏற்றுமதி செய்யலாம், எதை வந்து நம்ம இறக்குமதி செய்யறது எப்படி குறைக்கலாம், அதற்கான உற்பத்தியை நம்ம நாட்டில் எப்படி கொண்டு வரலாம், அதற்கு எப்படி விவசாயிகளை நகர்த்தலாம் அப்படின்ற திட்டமிடும் போது அந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு தராம குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இதையும் தேர்தல் ஆதாயமாக அப்படி லெட்டரை வெளியிடுவாங்க. அந்த வெளியிட்டாங்க. பாத்துங்க, நிர்மலா சீதாராமனுடைய இதுல இருக்கு. எல்லா மாநிலங்கள் தானே அந்த லெட்டர் வந்திருக்கு. இதை யாரா பேசுவாங்களா, விவாதம் பண்ணுவாங்களா? காரியகர்த்தாக்கள் வாய்ப்பே இல்லை. ஆனால் நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் இதை அடிச்சு பேசிட்டாருன்னு ரைட்ண்ணே. இந்த நிதி விஷயத்துலண்ணே தொடர்ந்து வந்து வஞ்சிக்குது மத்திய அரசாங்கம், அவர் சொல்கிற ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்குதுங்கிற வார்த்தை. 14 லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்கு. நாங்கள் வந்ததுலேருந்து 14 லட்சம் கோடி ரூபா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இதை எப்படி பார்க்குறீங்க? இதையுமே வந்து மடைமாற்றுறதுக்கு என்னென்னா எல்லா நாங்கள் இந்த கயிறில் கட்டி கடலில் போடுறோம். அங்கே ஜான சொன்னேன்னா அந்த மாதிரிங்க ஏங்க நீங்கள் தலைவராக வந்தோன்னே அவர்கிட்ட ஜனநாயகம் இல்லை, அவரே தான் ஹீரோ, அவரே பேசுவார், அவரே பண்ணார். நீங்கள் ஜனநாயகவாதி தானே? கூட்டத்தை கூட்டி ஒரு பயிலரங்கம் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த பயிலரங்கம், மத்திய அரசுடைய திட்டங்கள், இதை பிரச்சாரமாக கொண்டு போகணும், பிரச்சார யுக்தி எப்படி வகுக்கணும், அண்ணாமலையே ஆசிரியராக போடுங்க, இந்த மாதிரிலாம் கொண்டு போகணுன்னு பண்ணியிருக்கணுமா வேணாவா? ஆமாம், கண்டிப்பாக. இதோட வேற என்னங்க வேலை இருக்கு உங்களுக்கு? அவங்க இப்போ தான் வந்து சேனலே ஆரம்பிக்காங்க, ஊடக ஆஃபீஸே இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பியூஷ் கோயல் முடிவுலாம் கமலாசன் போய் போட்டி போட சொல்லுங்க. பியூஷ் கோயல் அவர் வந்து அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பார்த்துட்டு எப்பா இது கூட இல்லையா போங்க இப்போ எதுக்கு பாருங்கன்னு சொல்லி சத்தமோட வார் ரூமை பிடுங்கி கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமாம், இப்போ வரைக்கும் அது கூட சரியா இல்லாமன்னு சொல்லி பேசப்பட்டது வருது. இவ்வளோதாங்க பிஜேபி காரியகர்த்தாஸ். அதனால் இவர்களை வச்சுட்டுலாம் நீங்கள் ஷோ சொன்ன மாதிரி தான், எனக்கும் ஆசை தான் வரணும்னு. ஆனால் இதுங்களாம் வச்சுக்கிட்டு எப்படின்னாரு, எப்போ சொன்னார்? அதுவே ஒரு 15-20 வருஷம் ஆக போகுது அது சொல்லியே. அதை தாண்டி இப்போ இப்படி இப்போவும் அப்படிதான் இருக்குது. புதுசாலாம் கிடையாது. 27 தொகுதி கொடுத்துருக்காங்க. நான் சில விஷயங்களை நான் பதிவு பண்ணியே ஆகணும். என்டிஏ ஜெயிக்கணுன்ற அக்கறை பெரும்பாலும் யாருக்கும் இல்லை. ஏதோ விஜயா பார்த்து நன்மை செஞ்சு ஜெயிக்க, மற்றபடி விஜய் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு கேரக்டரு, அந்த ரேஸில் டிஎம்கே முந்திரும். இப்போ டிஎம்கேவே தடை போட்டு ஓரளவுக்கு பண்ணா விஜயுடைய வாக்குகள் தான். அப்போ அந்த விஜயையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடும் உங்கள்கிட்ட இல்லை. சரி ரைட்டு, எக்ஸ்போஸ் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதுவும் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு டிஆர் பாலு கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னா அந்த சந்தீப் மீட்டெல்லாம் மாற்றுறீங்க. ஏன் மாற்றணும்? எதுக்கு மாற்றணும்? சரி மாற்றுறீங்களா, ஆயுதப்படையை மாற்றிட்டு ஒரு இதை வைங்க. அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து 2 துறை வச்சதுனால ஒரு துறையை மட்டும் அவர்கிட்ட வந்து மாற்றி இன்னொருத்தரை போட்டாங்கன்றாங்க.
அதுல வேற எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இதுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் சொல்லப்படுது, டிஜிபி அவர்கள். இந்த மாதிரி அவர் உடனடியாக நீங்க வந்து இதுல லஞ்ச ஒழிப்புத்துறையில நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யார அவர் சந்தீப் மிட்டேல் அவர்களை. அது வந்து நீங்க சாதாரண காலங்களில் டிஜிபிக்கு தான் அந்த பவர் உண்டு. தேர்தல் அறிவிச்ச பிறகு தேர்தல் ஆணையம் தான் ஃபுல் பவர், முதலமைச்சர் மாதிரி. ஓகே, இப்போ சொல்லுங்க, சந்தீப் ராய் ரத்தோருக்கு பவரா, தேர்தல் ஆணையத்துக்கு பவரா? தேர்தல் ஆணையத்துக்கு தான் பவர் இருக்குது. தேர்தல் ஆணையம். ஆனா இப்போ இந்த உள்துறை செயலாளர் அவர்களுடைய கடிதத்துக்கு நம்ம யாரு வியா யார் மூலியமா? ஓகே ரைட், முதலமைச்சர் இருந்தாலும் உள்துறை செயலாளர் தான் வரும். ரைட், அந்த மாதிரி இவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து இவரை டிஜிபியா போட்டிருக்கு ரத்தோரை. இன்னைக்கு இப்போ சொல்றேன், சீமா அகர்வால் தான் டிஜிபின்னு மறுபடியும் தேர்தல் ஆணையம் மாத்தினா ரத்தோர் எங்க போவாரு? அப்ப பவர் யார் கையில இருக்கு? தேர்தல் ஆணையத்து கையில தான். அப்புறம் ரத்தோர் எப்படி பண்ண முடியும்? தப்பா இவங்க உருட்டுறது. ரத்தோர் சந்தீப் மிட்டலையே மீண்டும்னு பாடுறாரு. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் மணிவாசன் மூலியமா அந்த இவரை துரைக்குமாரை போடுறாங்க கூடுதல் பொறுப்பாக பார்க்குறது. இது ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு, அந்த குழப்பம் தான் தவிர மற்றபடி ரத்தோர் வந்து நான் தான் அதிகாரின்னு அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்னு சொன்ன மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்படி அவர் சொல்லவும் முடியாது, அவர் சொல்லவும் மாட்டார். ஏன்னா அவருக்குலாம் தெரியும். ஆமாம், நம்ம இங்கே உட்காந்து பேச நமக்கு தெரியுதுன்னா அவனுக்கு தெரியாதா? இல்லை, அவரை வருடாமல் தடுத்ததே இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கங்கிறது தெரியுமே. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியாத அரசியல். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு மாற்றினீங்க? சரி, ஆயுதப்படையிலேருந்து மாற்ற வேண்டியதானே, லஞ்ச ஒழிப்பு திராவிட்ட வைக்க வேண்டியதானே, ஏன் பண்ணல? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யணும்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சுல்ல? ஆமாம், இப்போ வரைக்கும் ஏன் பண்ணல? டேபிளில் இருக்குங்க, என்னதான் இருக்குது இந்த டேபிளில்? பாரு, நாளைக்கு பாரு. அப்போ யாருக்கு உதவி பண்ணுறா? இப்போவும் சொல்கிறேன், தென் மாவட்டங்களில் நேற்று பேசின ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை சார், டிஎம்கேக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார் பிஜேபிக்காரங்க திருநெல்வேலி தொகுதியிலன்றாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களே, நீங்கள்லாம் பார்த்துக்குங்க. மயிலாப்பூர் தொகுதியில எப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க? மயிலாப்பூர் தொகுதியிலும் நடக்குது. ஆமா, நீங்க அங்கே எப்படின்னா அதிமுகவினர் மாத்தி வேலை செய்யறாங்க. ஆமா, போயிட்டு இருக்கு. அந்த அக்காவை அட்லீஸ்ட் இந்த முறையா ஜெயிக்க வைங்கடா, நல்ல வேட்பாளர், அப்படிப்பட்ட வேட்பாளர் என்ன பண்றது? அப்போ பணம் படைத்தவர்கள் எங்கேயுமே சாதிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும், நான் கேட்டால் பாஜக வேற லெவல், பாஜக அப்படி, என்ன வித்தியாசம் ஏதாவது இருக்கா? அப்போ நீங்கள் என்டிஏ ஜெயிக்கணுன்றதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஏடிஎம்கே இங்கே கவர்மெண்ட் வரக்கூடாது அப்படின்றது எண்ணத்தில் இருக்கீங்களா? எனக்கு தெரியல. இது கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க, டெல்லியில் தெரிஞ்சவங்க, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அப்படி தான் அவர்களுக்கு என்டிஏ வரதுன்றத விட டிஎம்கே வந்து டிஎம்கே உடைய இதை வச்சுக்கிட்டு எதாவது பண்ண முடியுமா, அப்படி தான் யோசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? இந்த சூழ்ச்சி வலை தெரியாமல் பலரும் பேசிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ரைட்ண்ணே. இதில் இன்னொரு விஷயம் தானே, குறிப்பாக சொல்ல போனால் வந்து முதல்வர் அவர்கள் பேசின வார்த்தை, உதயநிதி அவர்கள் பேசின வார்த்தையில் ஒரு வார்த்தை, சசிகலா அவர்கள் வெளியே வந்துட்டாங்க, இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. இவரை போட்டு அடிக்கிறாருல்ல, அடி தாங்க முடியல, இடி தாங்கின்னு. அதனால எடப்பாடிட்டு வந்து எப்படி விலகிறது? இப்படி ரைட்டு பேர் இப்படிதான். இப்போ அமெரிக்கா மாட்டிட்டு முழிக்குது இல்லை? ஆமாம், உள்ள இறங்கிட்டாங்க, நினைச்சது என்னமோ ஒன்று, ஈரான் போட்டு அடிச்சு வெளுத்தோன்னு இப்போ எப்படி வெளியே வருதுன்னு தான். இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வெளியே வர்றது அது வந்து என்னவா என்ன இப்போ எனக்கு போப்பே பிடிக்கல, போங்கப்பா அடிச்சு நானே பார்த்தா உன்னை விட்றேன். ஆமாம், அந்த மாதிரி. அந்த காலத்தில் நான் ஆட்டோ ஓட்டும் போது இந்த பிடிச்சி எழுதுவாங்க, ஃபைன் எழுதுவாங்க. அப்போ செக்ஷன் 176 ஒன்று இருந்தது. இவ்வளோ பெரிய ஷீட் மாதிரி கொடுப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. நான் ஃபைன் போடுற வரைக்கும் கம்முன்னு சைன்லாம் பண்ணேன். அப்போல்லாம் சார்ஜெண்ட்டுங்க சுற்றுவாங்க, நோ பார்க்கிங்னா ஆட்டோ தான், சைன் பண்ணுவாங்க, பண்ணுவேன். ஸ்லிப்பு கொடுப்பாங்க, வாங்கி மடிச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு வரேன் சார். என்ன வர ஃபைனு கட்டு போடுவாங்க. என்ன ஃபைன், எது கட்டணும்? நான் கோர்ட்டில் கட்டிக்கிறேன். நான் நினச்சிட்டு கோர்ட்டில் நான் வண்டி விட மாட்டேன், அப்படிலாம் சொல்ல முடியாது. இருந்தால் நீ கொடுத்த ஃபார்ம்லேயே பின்னாடி பாரு 176, இதில் வந்து பணம் கோர்ட்டில் செலுத்திக்கலாம், அவசியம் ஏற்பட்டால் அதிகாரிகிட்ட கூட நீங்கள் ஸ்பாட் ஃபைனாக செலுத்து, அப்போ தான் ஸ்பாட் ஃபைன்லாம் வர டைம் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்குது. நான் கோர்ட்டில் கட்டிக்கிறேன். நான் சட்டம் பேசுகிறேன், சட்டத்தை வச்சு தானே சார் பிடிச்சிங்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நோ பார்க்கிங் நிற்கிது, சட்டம் நிற்கக்கூடாதுன்னு அதில் தானே பிடிச்சிங்க. நீங்கள் சட்டத்தை பிறகு தானே என்கிட்ட பேசுகிறீங்க, அதே சட்டத்தை நானும் பேசுகிறேன். எனக்கு கொடுத்த ஒருன்னா நான் என்ன அது எங்களுக்கு அப்படி தான் சார் யார் சொல்லி கொடுத்தா? சிஐடி சங்கத்தில் இருக்கிறேன். என்ன சிஐடி சங்கம்மா? அதான் சரி, நான் உன்னை இறக்கப்பட்டு விட்றேன் போ, வேற ஒரு ஆளாக இருந்தால் விட மாட்டா, இந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, போயான்ட்டு வந்துடுவேன். ஏன்னா அதில் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன புரியுது, நோ பார்க்கிங் அந்த மாதிரி தான் இது. இப்போ எடப்பாடி பழனிசாமி போட்டு மெரிச்சிட்டாரு. இப்போ எப்படி வெளியே வர்றது?
சசிகலா இனிமேல் பார்த்துக்குவாங்க, நான் வந்து போகிறேன், வேறு சைடு போகிறேன். அவர் ஆரம்பித்த அடி அந்த அடி. நான் என்ன கேட்குறேன், நல்லா சிரிங்க, ஈன்னு சிரிங்கன்றீங்களே, அவங்க வேற ஏதாவது உங்களுடைய உருவம், உங்கள் அப்பாவுடைய ஆட்டிடியூடெல்லாம் எடுத்தாங்கன்னா, உருவக்கேலி எடுத்தாங்கன்னா என்ன தாங்க. அது? இல்லை, ஏற்கனவே இதே தான் அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் பண்ண ஒரு விஷயமா தான். கடைசியில் அது எங்கே வரைக்கும் எப்படிலாம் போய் முடிஞ்சுது. 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புளி மூட்டை உப்பு மூட்டைன்னு சொல்கிற அளவுக்கு போய் முடிஞ்சுது. இதுன்னு அடுத்து நான் எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம், அதில் குறிப்பாக சொன்ன வார்த்தை நேற்று, அதாவது நல்லா பேசிகிட்டு இருந்த ஒரு வார்த்தையை என் மேலே தனிநபர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க திமுக. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்சி நாங்கள் கிடையாது. இரும்பு வந்து தீட்டி நாங்கள் வந்து கொள்ளர் வந்து இரும்பு எப்படி தீட்டுவாங்களோ பத்து தோல்வி பழனிசாமி. ஆமாம், பட்டை தீட்டி வந்த கட்சி இயக்கம். அந்த இயக்கத்தை நீ சாதாரண இட போடாதுன்னு சொல்லிட்டு நேற்று இயக்க உணர்ச்சியாகவே நிறைய விஷயங்கள் பேசினார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க முக்கியம். நீங்கள் ஒருத்தன் ஹிட் அடிக்கிறான், ஒரு குத்துச்சண்டை போட்டின்னு வச்சிங்களேன், அவன் ஜெயிக்கிறான். அவன் ஜெயிக்கிறது முன்னாடி எத்தனை தடவை தோற்றுருப்பான். ஆமாம், ஒரு வெற்றின்றது பல தோல்விகளுக்கு பிறகு வரதான். எடுத்தவொடனே வெற்றி வர்றது ரொம்ப கம்மி. அப்படி வந்தா பிறகு மமதியில் ஆடினீங்கன்னா அந்த வெற்றி நிலைக்காம போயிடும். அப்போ தோத்து வரவனுக்கு தான் அந்த வெற்றியுடைய இது தெரியும். அப்போ அவன் அதை பிடிச்சிக்குவான், அடுத்து அதை டெவலப் பண்ண பார்ப்பான். 10 தோல்வி பழனிசாமின்றீங்களா, அதுதான் அது. பல தோல்விகளை பார்த்துருக்காரு. அவர் 2006 என்னமோ தோத்துட்டார்ல, அவர் எம்எல்ஏ சீட்டை தோத்தாரு, அப்புறம் எம்பியா போனார். அப்போ அந்த மாதிரிலாம் பார்த்து வந்தவர். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் வந்ததிலிருந்து நான் வெற்றியே பெற்றிருக்கிறேன். இவர் வந்ததுலேருந்து தோல்வியே வந்திருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நின்றுட்டு இருக்காரு. ஆமாம், அந்த அளவுக்கு தோல்வி இங்கே இருந்திருந்தா கதறி கண்ணீர். 2016 தோத்தோட தலைவர்ல ஒன்றுல வீட்டுக்குள்ளே போய் ஒரு வாரங்க அவர் ரியலைஸ் ஆகுறது ஒரு வாரம். ஆமாம், ஏன்னா அதீத நம்பிக்கை நமக்கு. நம்ம 100 தொகுதி ஜெயிச்சிருவோம், 34 தான் என்னன்னு தெரிலன்னாரு. ஆமாம், சிரிப்பு தான் வந்துச்சு எங்கெல்லாம். டிவிலே பேசினார். ஏன்னா இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதை இவரே நம்பிட்டாரு. அது நரேட்டிவ் செட் பண்ணது மக்கள் நம்புறதுக்கு இவரே நம்பிட்டாரு, கட்சிக்காரன் நம்பிட்டான். அதில் தான் ஒருத்தன் எதுவுமே பண்ணாமல் இவரை 3000 வாட்டில் கொண்டு போய் விட்டது. அந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. அதனால் இது எல்லாமே இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவர்களுடைய நரேட்டிவை இவர்களே நம்புகிறாங்க. இவர்கள் சிறப்பாக இருக்குதுன்றதை இவர்களே நம்புகிறாங்க. 96ல் கணேசன்னு நினைக்கிறேன், ஆமாம், அவர் தான் இன்டெலிஜென்ஸ் ஐஜி. அவர்கிட்ட டீட்டெயில் கேட்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் இவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு எஸ்எஸ்பி இருப்பான், ஒரு இவங்க இருப்பாங்க, உளவுத்துறை இன்ஸ்பெக்டர். கொடுக்குற ரிப்போர்ட்லாம் டஃப்பாக போகுது. ஏய் முட்டாள், எவ்வளோ கூட்டம் வருது, டப்பாக போகுதுன்ற டப்புன்னு சொல்லுங்கிற. அவர் இந்த இதுலேருந்து வந்தவர், ஓகே, குரூப் 1லேருந்து வந்தவர். முட்டாள், அறிவு இல்லை, எப்போ பார்த்தாலும் கூட்டத்தை பாரு, அறிவு இல்லை. அதுக்கப்புறம் அவன் டிரைவர் சொல்லுன்னா, பிறகு தெரியாத ஆளாகிறீங்க, சிறப்பாகுதுன்னு சொல்லிட்டு போங்க, ஐயா வந்து உங்களுக்கு நல்லா பரிசுலாம் கொடுப்பாரு. ஓக அப்படி போதா கதை, அடுத்த கூட்டம்னா ஓக வேறு மாதிரி சார், அங்கே ஐயோ வேறு சார், இங்கே ஏய் அவருக்கு இந்த சிறப்பு நிதியிலேருந்து கொடுத்துரு முடிஞ்சு. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கெட்டு போச்சு, அவருக்கு இன்னும் கட்ட ஒரு 5000 லாபம். அந்த காலத்தில் 96ல் 5000 1.5 லட்சத்துக்கு வரும். ஒரு 1,000 நகை மேலே வாங்கலாம். ஜாலியாக போனாரா? நீங்கள் தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்து நடுத்தரில் கொண்டு வந்து விட்டீங்க ஜெயலலிதாவை, முட்டு சந்தம். இதே தான் இப்பொழுது நடக்கிறது. இல்லை, எடப்பாடி அவர்களுடைய இந்த பிரச்சாரம், அதாவது இயக்க சம்மந்தப்பட்ட விஷயம் இதுங்கிற அளவுக்கு கொண்டு போய் ஒரு இயக்கத்தை சம்மந்தப்பட்ட பின்னாடி. ஏன்னா நீங்கள் வந்து தனிநபர் தாக்குதல், 10 தோல்வி பழனிசாமி பல இது சொல்கிறீங்களா, அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. நாங்கள் உரம் போட்டு வளர்ந்தவங்க, அதனால் இதுன்னு எங்கள் ஆளை உழுகிற குத்தி கிழிக்கப்படுகிற நிலம்தான் சிறந்த பயிர்களை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த நான் இதுக்கு எனக்கு சொல்ல வரல, ஆனால் இதுதான் அதோடைய அர்த்தம். அதுதான், நீங்கள் குத்தி கிழிக்காமல் இது பண்ணாமல் நீங்கள் வர பெரிய ஒரு விவசாயத்தை கொடுக்க முடியுமா? ஆளை உழுவுறதுனால தானே அது நல்ல பயிரை கொடுக்குது. ஆமாம், அதான் விஷயம். கண்டிப்பான. இறுதியான இஸ்ரேல் விவகாரம்னே, அமைதி பேச்சுவார்த்தை வந்து நடந்தது இஸ்லாமாபாத்தில். அமைதி பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடந்தது. அந்த 21 மணி நேரத்தில் எந்த முடிவுமே எடுப்படலை. ஜேடி வான்ஸ் வந்துட்டு பேசிட்டு எங்களுக்கு எந்த இதுலேயுமே முயற்சியில் இறுதியாக நாங்கள் வந்து அதாவது லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம் ஈரானுக்கு, அதுதான் திட்டவட்டமானது, அது ஈரான் தான் இனிமேல் வந்து அதோட பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நேற்று முழுவதுமே வந்து ட்ரம்ப் அவர்கள் நேற்று முழுவதுலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் பல ட்வீட், ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டாரு. மாதிரி தன்னை ஆமாம், இப்போ இயேசுநாதராக தன்னை ட்ரூத் சோசியல் மீடியாவிலே போட்டார் அவரை. இந்த மாதிரி கிறுக்கங்களை வச்சு நாடு உருப்பிடுமா? தன்னை கடவுளாக ஒருத்தன் நினைக்கிறான்னா பெரிய கிறுக்கங்க. ஹோப் இல்லாமல் இருப்போம் பார்த்துருப்போம். இவர் போப்பே கேட்காரு, உனக்கு எனக்கு ஆகலை, நீ சொல்லுவா, அப்போ நீ போப்பும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு எல்லா கிறிஸ்டியன்ஸையும் பகச்சிக்கிறாரு.
இன்னொரு பக்கம் என்னன்னா ஹார்மோஸை நோக்கி வார்ஷிப் போகுது. ஈரான்லேருந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று வருது. இஸ்லாமாபாத் மூலமாக வார்ஷிப் பின்வாங்குது, பின்வாங்கப்பட்டிருக்கு. சைனாவுக்கு வந்து 50% வரி, அதையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் போர் இப்போ வேறு கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. மீண்டும் தொடர்கிறது போர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. பென்டகானில் சென்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. மின்னல் வேகத்தில் தாக்க வேண்டும் ஈரானை, தயாராக இருங்கள், இந்திய நேரப்படி 7:30 மணிலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இது யாரோட 7:30 போய் முடிய வாய்ப்பு இருக்கும்? பங்கு சந்தைக்கு மட்டும் தான் 7:30 அல்லது மற்றவர்கள் 7:30? பங்கு சந்தைக்கு தான் 7:30. இது மின்னல் வேகம், ஒளியை விட வேகம், இதெல்லாம் உருட்டல். இவங்களால முடியலன்றதுனால தான் சமாதானத்துக்கு வந்தாங்க. யாரு? இழப்பு எல்லாருக்கும் தான். எல்லாருக்கும் அதில் கடுமையான இழப்பு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். இந்த இழப்பு, பொருளாதார இழப்பு அமெரிக்கா. இன்னும் பல சுற்றுப்பட்ட அந்த மத்திய கிழக்கு, அந்த இது மேற்காசிய நாடுகளுக்கு, மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே இழப்பு. நம்மளுடைய இயற்கை இழப்பை சரி கட்டுறதுக்கே வருஷக்கணக்கில் ஆகுன்றாங்க. இவ்வளோத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியும். அதுக்கு பிறகு நீ அந்த 10 நிபந்தனைகள் ஈரான் கொடுத்தது ஏற்றுக்கிறோம், பேச்சுவார்த்தைன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டு வரும்பொழுதே சீஸ்ஃபயர் சொன்ன போதே இஸ்ரேல் போய் லெபனான் அடிக்குது. ஆமாம். அப்போ லெபனான் அடிக்கக்கூடாதுன்னு இவங்க வைக்கிறாங்க. சரி, அதுக்கு பிறகும் பேச்சுவார்த்தை போகுது. பேச்சுவார்த்தையில் எடுத்தவுடனே அந்த 10 நிபந்தனைகளுக்கு எதிராக பேசுகிறீங்க. அப்போ ஈரானுக்கு எதிராக எடுத்தவுடனே பேச்சுவார்த்தை முறிகிற மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் அவன் பார்க்குறான், என்ன இது இந்த மாதிரி இதுன்னா, நான் வரல, பார்த்துங்கப்பா, பாகிஸ்தான் பார்த்துக்கடி, கூட்டம் தான் வந்தேன்ட்டு அவன் இது பண்ணுறான். இவரும் நான் போகிறேன்றாரு. மறுபடியும் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஹார்மோஸ் நோக்கி வார்ஷிப் கிளம்பிட்டு எப்படி போக முடியும்? இதில் என்னன்னா, ஈரான் நேற்று கொடுத்தது அறிக்கையில் அதை மக்களுமே புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஏன்னா ப்ராப்பராக மீடியாவில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை, அந்தந்த கண்ட்ரி கொடுக்குற இன்ஃபர்மேஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஈரானுக்கும் சப்போர்ட் கிடையாது, அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் கிடையாது, இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் கிடையாது. நம்ம பொதுவாக இருந்து பேசுகிற ஒரு விஷயம். ஈரான் சொன்ன வார்த்தை, ஹார்மோஸில் சிவில் கப்பு போடுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு இது நாங்கள் தடை போடலை. வார்ஷிப் வந்தால் நாங்கள் கண்ணி வெடி எங்கே வச்சுருக்கோம் எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் இயக்குவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய எதிரிகள், அவங்க நாடு சம்மந்தப்பட்டவங்க எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஷிப்பை மட்டும் தான் நாங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு பார்க்குறோம். மற்றபடி எந்த இடத்துலையும் நாங்கள் பண்ணல அப்படிங்கிற வேர்டையும் அது சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஹார்மோஸை என் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறேன், எல்லா ஷிப்பும் யாராவது ஒருத்தர் ஈரானுக்கு பணம் கட்டிட்டு போனீங்கன்னா அவங்கள நாங்கள் விட மாட்டோம், அதுக்கு தான் நாங்கள் அங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு பாருங்க. இதே ஏதோ சர்வதேச கடல் எல்லை மாதிரியும் ஈரான் அதை ஆக்கிரமிச்சிருக்க மாதிரி இவர் உருட்டுறாரு. ஈரானுடைய ஹார்மோஸே ஈரானுக்கு சொந்தம் இல்லை, இவருக்கு சொந்தமா. உலக போலீஸ்காரன்னு சொல்கிறோம்ல, அதுதான். இன்னொன்று, இவர் ஹார்மோஸை பிடிச்சிட்டு இவர் வசூலிப்பாராம் துட்டை. இன்னொன்று, அந்த கார்கில் போவார். இதில் என்ன கொடுமைன்னா, பூகோள ரீதியாக நீ வார்ஷிப்பை கொண்டு போனால் கூட நீ அரபிக்கடல் தாண்டி உள்ளே நுழைய முடியாது. ஆமாம். இன்னொன்று, தரை ரீதியாக அட்டாக் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ஃப்ளைட் வச்சு தான் பண்ணேன். உன்னுடைய F-35 F-15 அடிச்சிட்டான், ட்ரோனே அடிச்சிட்டான். 6000 கோடி ரூபா காலி. 6000 கோடி ரூபா காலி. அப்போது நீ இனிமேல் மின்னல் வேகம் என்ன, ஒளியை விட வேகம் என்ன? ஒன்றா நீ பலகீனமாகவே இருக்கிற, அந்த பலகீனத்தோட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிற, அது அவங்களும் பலகீனமாக இருக்காங்க. அவங்களும் 2 பேருமே அடித்து காயப்பட்டுக்கிட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு நிற்கிறீங்க. 2 பேருமே நிறுத்திக்கலாம்டா சண்டைன்றீங்க. இல்லை அந்த ப்ரூஸ்லியும் சக் நாரிஸும் இந்த படத்தில் சண்டை போடுவாங்க, வே ஆஃப் தி டிராகனில். அந்த மாதிரி தான் இருக்குது. சக் நாரிஸ் கையை காலெலாம் உடச்சி ப்ரூஸ்லி வேணான்னுவாப்புல, மறுபடியும் அடிப்பாங்க. இதில் யார் ப்ரூஸ்லி யார் சக் நாரிஸ் நான் சொல்ல முடியாது. ஆனால் போரை நிறுத்திக்கிட்டால் 2 பேரும் உயிர் பிழைக்கலாம். மறுபடியும் தொடருவேன்னா மறுபடியும் பங்கு சந்தை ஏறும். தன்னை கடவுளாக சித்தரிக்கிற ஒரு மனுஷன் அவன் எந்த அளவுக்கு சைனாவுக்கு போய் 50% போட்டு இழுக்கிறீங்களா, வம்பு இழுக்கிறீங்களா? சைனா நீ கொடுத்துருக்கேன்னா ரஷ்யாட்ட போய் வம்பு இழுக்க வேண்டியதானே? நேற்று அவர் பேசியிருக்காரு, ரஷ்யா அதிபர் ஃபோனில் பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னு, பாதி பேருக்கு இங்கே உள்ளவங்க யாரும் போட மாட்டேங்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மத்தியஸ்தம் இவர் பண்ண போகிறாரு. கியூபா மேட்டரில் ரஷ்யா உள்ளே போய் பேசியிருக்காங்க. கியூபா மேலே கை வச்சா நான் அனுப்புவேன், அது உனக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற போட சொல்லியிருக்காங்க. அவனும் இறங்கி வந்துட்டான். யாரு? அந்த காமெடி நடிகர். ரஷ்யா நிறுத்தினா நாங்களும் நிறுத்திக்கிறோன்றான். ஆமாம். அப்போ நிறுத்துகிற வேலையை பண்ணாங்கன்னா அமைதி திரும்பும். பகுதி முழுவதுமே இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பிரிக்ஸ் நாடுகள் சார்பாக நம்ம இந்தியா இதுக்கு முன்மொழிகிறாங்க. பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிருக்காங்க. மிட் ஈஸ்ட்டுக்கும் ஈரானுக்கும் இதை புரிஞ்சுக்கிற ரெண்டு விஷயம். ஈரானுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நம்ம இந்தியா போல அவங்கள அடிக்காத. ஆமாம், நீ இவங்களை கூட அடிக்காத. அங்கே இருக்காரு இன்னைக்கு யூஏஇல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே இருக்கிறாரு. நீ அமெரிக்காவோட சண்டை போட்டுக்கப்பா, இவங்களை அடிக்காதுங்கிற மாதிரி விஷயத்துக்காக நல்லது நடக்கட்டும்னா மிக்க நன்றி. நம்ம நேரத்தை கருத்து